ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ரவா கேசரினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அதே மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாக இதை செய்யலாம். ஒரு சில டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா சுவையான ரவா கேசரியை நம்ம வீட்டிலையே செஞ்சு அசத்தலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் ரொம்ப டேஸ்டியான ரவா கேசரியை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அசத்தலாம். இந்த சுவையான ரவா கேசரி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 20 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இதில் 20 கிராம் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி பலூன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுமே ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ரவா வறுத்துக்கலாம். ரவா வறுக்கிறதுக்காக இந்த கடாயில் மீதி இருக்கிற நெய்யில் 1 டம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 1, கண்டிப்பாக ரவாவை வறுத்துட்டு தான் கேசரி செய்யணும். வறுக்காத ரவாவை வச்சு அப்படியே நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். ரவா வறுக்கும் போது நல்லா பார்த்து கவனமாக வறுத்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அடி கருகக்கூடாது. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ரவா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயை நான் உள்ளே மட்டும் கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் எடுத்த 1 டம்ளர் ரவாவுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 2, ரவா கேசரியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் சேர்க்குற இந்த 1 சிட்டிகை உப்பு கேசரியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அதிகமான நெய் சேர்த்தோன்னா கேசரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்க்குறேன். டிப் நம்பர் 3, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால கேசரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டாது. எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா நம்ம ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிக்கும். நம்ம ரவா சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கலந்துகிட்டே இருங்க. டிப் நம்பர் 4, ரவா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். ரவா வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா ரவா வேகாது. இப்போ பாருங்கள், ரவா நல்லா வெந்துருச்சு. ஒருவேளை ரவா வேகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டில் எடுத்து பார்க்கும்போது இல்லை சின்ன சின்னதாக ரவா வெள்ளையாக தெரியும். நம்ம கொதிக்கிற தண்ணியில் எண்ணெயை சேர்த்ததுனால இப்போவே கேசரி கடையில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். ரவா நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் ரவா எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் ரவா அளக்குறீங்களோ அதே டம்ளரில் சர்க்கரை அளந்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், இது திரும்பவும் நல்லா தண்ணியாகி இருக்கு. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி கேசரி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், கேசரி கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. கரெக்டான பதத்தில் இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கேசரியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இந்த கேசரியை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த தட்டில் ஏற்கனவே நான் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். தட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சமமாக பரப்பிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தட்டை இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக மேலே தட்டிட்டு நம்ம எடுத்தோன்னா அழகாக வந்துடும். இப்போ இந்த கேசரியை நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.